Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about multiple fission. What is multiple fission? Before entering into the multiple fission, we must know about fission. Fission means a single cell which is broken down into two daughter cells. Here in this heading, that is the multiple fission, multiple means many, so that it indicates that a single cell which is broken down to many cells and it produces many daughter cells. இந்த மல்டிபிள் ஃபிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பேர்லேயே இருக்குது. பேரில் பாருங்கள், மல்டிபிள் அப்படின்னா மெனி, நிறைய அப்படின்னு அர்த்தம். ஃபிஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செல்லானது ரெண்டு டாட்டர் செல்ஸை கொடுக்கக்கூடியதுன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இதை ரெண்டையும் பார்க்கும்போது செல் உடையிறது, ஆனால் இந்த இடத்துல இந்த மல்டிபிள் ஃபிஷனில் ஒரு செல் உடைந்து பல செல்கள் பல டாட்டர் செல்ஸ் உருவாகுது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இங்கே இந்த மல்டிபிள் ஃபிஷனில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் த நியூக்ளியஸ் டிவைடட் ரிப்பீட்டட்லி வித்தவுட் த டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம். அதாவது இந்த மல்டிபிள் ஃபிஷனில் முதல் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே உள்ள ஒரு டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் சிஸ்ட் அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சிஸ்ட்னா என்னன்னு உள்ளதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது இந்த செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. சென்ட்ரமோஸ்ட் ரீஜனில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் முதல்ல டிவைட் ஆக தொடங்குது. ஒரு நியூக்ளியஸ் ஆனது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகி அது பல செல்களை பல நியூக்ளியஸாக மாறுது. மெனி டாட்டர் நியூக்ளியை ஆர் ஃபார்ம்டு இன் திஸ் பர்டிகுலர் செல். அதாவது நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஒரு நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் பல நியூக்ளியஸாக டிவைட் ஆகிருக்கு. தட் இஸ் in the first step, the nucleus which is divides repeatedly, திரும்ப உடைந்து அது பல நியூக்ளியஸாக மாறி இருக்கு. ஆனால் அந்த டயத்தில் சைட்டோபிளாசத்தில் எந்த விதமான டிவிஷனும் ஏற்படலை அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகிருக்கு, பல நியூக்ளியை டிவைட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. தென் இந்த செகண்ட், in the later stage, the cytoplasm which divides into many fragments, so that அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட இதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஆனது நிறைய துண்டுகளாக உடைய தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போது ஒரு நியூக்ளியஸ் ஆனது பல நியூக்ளியஸாக மாறி இருக்குது. அதே டயத்தில் இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமும் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறி இருக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்ட்னா என்ன அப்படின்னு உள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை அடுத்த ஸ்லைடில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அமீபா, சப்போஸ் இஃப் எ அமீபா which is in unfavorable condition means if the amoeba is not in a position to live because due to the increase or decrease in the temperature or scarcity of food, this amoeba which is converted into a cyst. அதாவது ஒரு அமீபாவானது அது உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அது வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, அதாவது அது வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாகலாம், இல்லாட்டி டெம்பரேச்சர் ரொம்ப கீழே போயிடலாம், இல்லை அது சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருளே கிடைக்காம போயிடலாம். அந்த சூழ்நிலையில் என்னவா மாறும்னா அமீபாவானது ஒரு சிஸ்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அது உயிரற்ற ஒரு பொருளாக மாறி இருக்கும். உயிரற்ற பொருளாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். த அமீபா இஸ் நாட் ஆக்டிவ் நவ், இட் பிகம்ஸ் இம்மொட்டைல், ஒரே இடத்துல இருக்கும். அது தவிர அது வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இட் ப்ரொடியூசஸ் எ சிட்டேனஸ் சிஸ்ட் வால், திக் அண்ட் டஃப் வால் which is produced around that particular amoeba cell, so that
it becomes a cyst. This process, which is known as the encystment, இந்த நடைமுறைக்கு உள்ளது தான், இந்த நடைமுறை தான் encystment அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு அமீபாவானது உணவு பற்றாக்குறையினாலேயோ இல்லை அது வாழ முடியாத சூழ்நிலை தள்ளப்படும் பொழுது தன்னை சுற்றி 3 கவரிங் கொண்ட ஒரு வாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது. தன்னை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக ஒரு 3 லேயர் வால்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு நடுவில் இது பத்திரமா இருக்குது. ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு இறந்து போன ஒரு பொருள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உடம்புக்குள்ளே சில பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ரைட், இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த சிஸ்ட் பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது அந்த செல் வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த செல்லை சுற்றி பாருங்களேன், கண்டினியூஸாக ஒரு 3 சர்க்கிள்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் வந்து என்னது 3 லேயர்டு சிஸ்ட் வால் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரைட். சென்ட்ரல் பொசிஷனில் இருக்கிறது நியூக்ளியஸ், அதை சுற்றி இருக்கக்கூடியது சைட்டோபிளாசம். ரைட், இப்போது இந்த சிஸ்ட்டுங்கிறது இட் இஸ் அன் அமீபா. அமீபா விச் இஸ் இன் அ இன்ஆக்டிவ் கண்டிஷன். ரைட், இந்த இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. பட் வந்து எப்போ இந்த மல்டிபிள் ஃபிஷனை வந்து ப்ரொடியூஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் மல்டிபிள் ஃபிஷன் வென் தேர் இஸ் ஏ ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் இட்ஸ் லிவிங். அது எப்போ இந்த மல்டிபிள் ஃபிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டானது, இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அமீபாவானது சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சுன்னா அது இந்த மல்டிபிள் ஃபிஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வாழ்கிறதுக்கூடிய டெம்பரேச்சர், கரெக்டான டெம்பரேச்சர் ஒரு 37 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா அது வந்துருச்சுன்னா அது வந்து என்ன பண்ணிடும், அது மல்டிபிள் ஃபிஷனுக்கு போயிடும் அப்படிங்கிற. அதே மாதிரி சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சாப்பாடு பொருட்கள் வந்துலாம் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா மல்டிபிள் ஃபிஷனுக்கு அது போகும். அப்போ மல்டிபிள் ஃபிஷனில் வந்து ஒரு செல்லானது பல செல்களாக உருவெடுக்கிறதுக்கு பல நியூக்ளியஸ், பல ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் எல்லாமே சுற்றி ஃபார்ம் ஆகி இருக்குது, பிரேக் ஆகி இருக்குது அப்படின்னு உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட், இப்போது நியூக்ளியஸ் which is divided into many nuclei. Similarly, the cytoplasm is also divided into many parts of cytoplasm. Now, each cytoplasm which encircles the nuclei, each and every cytoplasmic fragment which encircles a particular nuclei so that it forms many cells, daughter cells in the cyst. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நியூக்ளியஸ் வந்து நிறைய நியூக்ளியாக மாறி இருக்குது. அதே மாதிரி சைட்டோபிளாசமும் உடைந்து நிறைய பார்ட்டாக மாறி இருக்குது. ஒவ்வொரு உடைந்த அந்த சைட்டோபிளாசமும் புதுசாக ஃபார்ம் ஆன சைட்டோபிளாசமும் ஒவ்வொரு நியூக்ளியை போய் சுற்றி இருந்துக்கிட்டு ஒவ்வொரு செல்லாக வடிவமைப்பு கொடுத்து அது உள்ளுக்கு சிஸ்ட்டுக்குள்ளே ரெடியாக இருக்குது வெளியே வர்றதுக்கு அப்படின்னு உள்ளதை மட்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கம்மிங் டு திஸ் டயக்ராம், அதாவது திஸ் இஸ் த சிஸ்ட். இங்கே பார்க்கக்கூடியதும் சிஸ்ட்டு தான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா சூடோபோடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூடோஸ்போடியோஸ்போர்ஸ் அப்படின்னா இந்த அதாவது ஈச் அண்ட் எவ்ரி cytoplasmic fragment which encircles the nuclei, and inside the cyst there are many daughter cells are produced. Now that particular daughter cells which are ready to come out from that cyst, that condition which is called as the pseudopodosphere. Then when this particular thing is happening means when the conditions become favorable. When the condition becomes favorable na என்ன அர்த்தம்னா, இந்த அமீபாவானது வாழக்கூடிய தகுந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது இது இந்த செல்ஸ்லாம் வெளியே வர பார்க்கும், டாட்டர் செல்ஸ்லாம் வெளியே வர பார்க்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சிஸ்ட் வால் அப்சார்ப்ஸ் த வாட்டர். ஏற்கனவே தெரியும் அமீபா அப்படின்றது வந்து தண்ணியில் வாழக்கூடிய
ஒரு உயிரி. அதனால் வந்து அதை தண்ணியை அப்சார்ப் பண்ணும். முதல்ல வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணும். தென் many minute amoeba which is liberated out. அதை எப்படி லிபரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது தண்ணியை அப்சார்ப் பண்ணுது அந்த சிஸ்ட்டு அப்சார்ப் பண்ண உடனே இந்த செல் வால்லாம் வந்து உடஞ்சிரும். 3 செல் வால் அதில் இருந்திருக்கு. அந்த 3 செல் வாலுமே உடஞ்சிரும். உடஞ்ச பிறகு என்ன ஆகும், உள்ளுக்கு இருக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ் எல்லாம் வெளியே இங்கே வரும். ஸோ the ruptured the cell wall which gets ruptured and the young amoebas will be coming from that particular cyst. ஓகே, இந்த வெளியே வந்த டாட்டர் அமீபாவெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சூடோபோடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அமோபியூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போது யங் அமீபா which are produced by from a single amoeba cell. ஒரு சிங்கிள் அமீபா செல்லிலிருந்து 10 இல்லை 50 இல்லை 100 அமீபா வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ a single cell which is converted to 50 cells or 10 cells or 100 cells. That means it is a multiple fission process which is taking place in it. After the young amoeba are produced, this amoeba will produce the pseudopodia. Pseudopodia means the finger-like outgrowths which are produced by the amoeba. அமீபாவில் பாருங்களேன், அது அமீபா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபிங்கர், அதை தன்னை சுற்றி விரல்கள் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ஃபிங்கர் லைக் அவுட்க்ரோத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த அமீபா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு, இல்லாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தனக்கு வேண்டிய உணவை வந்து வளைச்சி சாப்பிட்றதுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சூடோபோடியா which is called as the finger-like outgrowths produced by the amoeba which is used for locomotion. That means it can move from one place to another place, or it can, that same pseudopodia which is used to engulf the food materials which are present in the aquatic environment. So that is the 2 uses of pseudopodia. Then the young amoeba will feed and grow and it go to a independent life. So a single cyst, that means a single amoeba which gives rise to 10 or 50 or 100 young amoeba which are produced. From one cell, 100 cells are produced. This is about the multiple fission. In the next slide, I have put the diagram in one slide. You can clearly understood that the first one is the cyst, and this cyst which is divided, that means the nucleus divided, and the cytoplasm is also gets divided, and it is now ready to produce the young amoeba cells. So this particular cell, cyst cell, which is having many nucleus and many fragments of the DNA, which is ready to form many young amoeba. So when there is favorable condition, this particular pseudopodiospores which are formed by the absorption of water and breakdown of cyst wall, and the young amoeba which comes out from that particular cyst, and then it grows and it feeds and it moves and it enters its new life cycle. This is the whole thing we have seen in this topic, that is the multiple fission in encysted amoeba. Cyst means you must know that a amoeba which forms 3 cell wall around it during the unfavorable condition. That is very, very important. Cyst means you must know that the amoeba which is in a resting phase,
during the unfavorable condition by protecting it by the formation of 3 walls. That's all about this multiple fission. I hope you all understood the multiple fission which is taking place in the amoeba. I will continue it in the next class. Thank you.